வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் பிடி பிஆர்டி அப்பாயின்மெண்ட் பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்எலிஜிபிள் லிஸ்ட்டாக இருக்கட்டும், சிவி கேண்டிடேட் போயிட்டு வந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாக இருக்கட்டும், வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸு எல்லா டவுட்ஸும் நம்மளோட சேனலில் வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இந்த நேரத்தில் இந்த மாதிரி இந்த வீடியோ பற்றின ஒரு விளக்கம் வந்து நம்ம போட வேண்டாமா அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு 3 to 4 days வந்து வெயிட் பண்ணது. போடவே வேண்டான்ற முடிவில் தான் இருந்தேன். அண்ட் நிறைய பேர் இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்மக்கிட்ட. இதை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபோன்லேயும் சரி, வீடியோ கீழே கமெண்ட்லேயும் சரி, நிறைய பேர் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க மேடம் கண்டிப்பாக, அப்படி உங்களோட ஃபேக்ட் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை பற்றி போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோனே சொல்லலாம். ஸோ 410 டீச்சர்ஸ் கேஸ் அண்ட் பிடிபிஆர்டி செலெக்ஷன் லிஸ்ட்டு, இது ரெண்டுக்கும் உள்ள இன்டர் கனெக்ட் ஆகுமா, இது ரெண்டும் நாளும் ஓவர்லேப் ஆகுமா, இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயமும், ஃபேக்ட்ஸ் அண்ட் ரியாலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கிளியர் கட்டாக சொல்லலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து யாரும் ஹர்ட் பண்ணுற நோக்கம் கிடையாது, யாருக்கும் எதிரான ஒரு கருத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமும் கிடையாது. நான் வீடியோக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஸோ பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட் அப்டேட் ஆனதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே, அதாவது இந்த கேஸு நம்ம யூஜிடிஆர்பிக்காக தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். யூஜிடிஆர்பிக்கு கைட் பண்ணுங்கன்னு கேட்டு தான் நம்ம வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம இந்த யூஜிடிஆர்பியோட கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் எல்லாரும் கேட்டுக்கிட்டதுக்கு, இதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு, அதுக்காக தான் நம்ம அதை போட ஆரம்பித்தோம். ஸோ அதில் இன்னைக்கு கொடுக்குற வீடியோ வந்து வேண்டவே வேண்டான்னு நான் நினச்ச வீடியோ. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சிவி கேண்டிடேட்ஸோட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற நாள் தான் உங்களுக்கு இந்த தீர்ப்பு கிடைக்குது. 10/7/2024 தீர்ப்பு கொடுத்துட்டாலும் கூட நமக்கு வந்து இந்த 18-19 தான் முக்கியமான ஒரு இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி 188 பேஜஸ்க்குள்ள ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த காப்பி அதுக்கப்புறம் தான் நம்ம தெளிவான முடிவு. இப்போவுமே அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதுனால தான் நான் வீடியோ போடல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து போட்ட வீடியோக்கே திரும்ப திரும்ப கொஷின் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதனால நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ பிஜிடிஆர்பிக்கோ டெட்டு டிஎன் பேப்பர் 2, அதாவது 1 and 2 2024 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. அதை வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள போறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, 410 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும். 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு, சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நியூஸ் சேனல்ல வந்த ஒரு ஹெட்டிங் தான். ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2013 2017 வரைக்கும் தகுதி தேர்வு எழுதி எதனோ ஒரு அடிப்படையில், அதாவது நமக்கு தெரியும் 3 கிரிட்டேரியா சேஞ்ச் ஆச்சு. வெறும் 10 மார்க் வச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. 10th 12th இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெட் பாஸ் பண்ணியிருந்தா சீனியாரிட்டி படி அப்படின்றது நிறைய வந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து சிவி போயிட்டு வந்தவங்க 2013 18 வரைக்கும் செலெக்ஷன் லிஸ்ட் பேஸ்டில் சிவி போயிட்டு வந்தவங்களுக்கு அதில் கேஸ் போட்டேன். அதாவது 2018 நியமன தேர்வு அப்படிங்கிற ஜிஓ பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே கேஸ் போட்ட அந்த 410 ஆசிரியர்கள், அது வந்து பாத்தீங்கன்னா 400 அப்படின்றத அடுத்தது 160, 30, 20 அப்படின்னு போய் 410 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு காரணமும், அதாவது வேற பணியிடம் இல்லை, காலி பணியிடம் இல்லை
அப்படிங்கிற காரணம் சொல்லக்கூடாது. இல்ல இப்போது நாங்க வேற நடைமுறையில இருக்கோம் அப்படிங்கிற காரணம் ஏதும் சொல்லாமல் இந்த 410 ஆசிரியர்களுக்கு நீங்க ஜிஓ போடுறதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறையில தகுதி பெற்ற ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா பணி நியமனம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ 410 2014 இருந்து 17 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நிறைவு பெற்றவங்க. அப்ப நம்ம ஒரு கிரிட்டேரியா வச்சு அவங்கள சிவிக்கு கூப்பிடுறாங்க. அந்த சிவியில வந்து கரெக்டா இருந்தவங்களுக்கு பணி நியமனம் கொடுங்க அப்படிங்கறத இந்த ஜட்ஜ்மெண்டோட ஒரு முக்கியமான சாராம்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இதுல வந்து அந்த 410 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 2013 இருந்து 17 வரைக்கும் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிட்டு வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன கிரிட்டேரியா, இல்ல இவங்களுக்கு இந்த 410 பேருக்குமே என்ன மாதிரியான பணி நியமனம்? ஏன்னா நியமன தேர்வு எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும், அதாவது ஆசிரியராக பணியில் அமர முடியும் அப்படின்னு நியமன தேர்வு போட்டு நியமன தேர்வு நடத்தி இப்ப அதற்கான ப்ராசஸும் முடிஞ்சு செலக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு. இந்த நேரத்துல அரசு என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து முக்கியமான ஒரு இது பாத்தீங்கன்னா, நிறைய ரியாலிட்டின்னு நான் இதுல போட்டிருந்தேன். ஸோ ஃபேக்ட்ஸ் அண்ட் ரியாலிட்டி. ஸோ இப்போ இங்கே ஒரு ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 2013 அண்ட் 13ல வந்து பாஸ் பண்ணிட்டேன். இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இந்த 410 கேஸ் பத்தி தெரியாது. இப்போ அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. இப்ப நாங்களும் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கோம். எனக்கு இது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு ஸோ பெயின் ஸ்ட்ரகிள் எங்களுக்கும் தான் இருக்கு. ஸோ 2013 இருந்து 2014 வரைக்கும் 14 சிவி கேண்டிடேட்ஸ் வந்து திரும்ப கனெக்ஷன் வச்சு கனெக்டிங் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ண சொல்றாங்க, எல்லாரும் ஒன்னு சேர்ந்து, அதுதான் இங்க சொல்றாங்க, ஸ்டாண்ட் டுகெதர் ஃபார் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தோம், வாட்ஸ்அப் குரூப்போ டெலிகிராமோ சொன்னீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ டு ரீச் அவுட் த கவர்மெண்ட் ஆர் அ ஃபைல் கேஸ். ஸோ இன்னும் இருக்கும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கும் ஃபைல் கேஸ் இல்லை கேஸ் போட்டோ நம்ம பண்ணணும். லெட் ஆல் த பாஸ்டு பீப்புள் நோ தட் அண்ட் ஹெல்ப் அஸ். ஸோ இதில் பாஸ் பண்ணவங்க, இதுக்கு முன்னாடி இந்த இதுல கேஸ்ல போட்டு ஜெயிச்சவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பார்த்தேன், நம்மளோட சேனல்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்ததா பார்க்கணும்னா இதே மாதிரி தான் நாங்களும் பாஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்து 2 வாட்டி டெட்ல 2 வாட்டி பாஸ் பண்ணி இருக்கோம். இப்ப வந்து நமக்கு தேவையில்லாத பேர், அதாவது வேலை இன்னும் வாங்க முடியாத அப்படி முடியலையா அப்படின்ற ஒரு பெயின் அண்ட் ஸ்ட்ரகிளோட தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அனைவருமே ஒரே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் NCT வகுத்துள்ள நேஷனல் கவுன்சில் டீச்சர் எஜுகேஷன் வகுத்துள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கைக்கு கட்டுப்பட்டு தான் தேர்வை எழுதுறோம். தேர்வு முறை மட்டும் எப்படி வெவ்வேறாக இருக்க முடியும்? ஸோ இந்த இடத்துல நீங்க பிஆர், அதாவது இப்ப காலி பணியிடம் இல்லை, வேற ஒரு நியமனம் மூலம் நிரப்புறோம் அப்படின்ற காரணத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஹானரபிள் ஜஸ்டிஸ் வந்து தீர்ப்பா கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க இப்ப என்ன கொஸ்டின் பண்றாங்க, ஸோ எக்ஸாம் எழுதினவங்களா இருக்கலாம், இல்ல சிவி கேண்டிடேட்டா இருக்கலாம், இல்ல அதுக்கும் முன்னாடி இருக்கிற அந்த 400 டீச்சர்ஸ் பிளஸ்ல யாராவது ஒருத்தரா இருக்கலாம். அப்ப அவங்க கொஸ்டினோட இது வந்து என்னன்னா, தேர்வு முறை எப்படி வேறு வேறா இருக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எதுக்காக இதை வந்து நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபேக்ட் ரியாலிட்டி தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேப்பர் நியூஸ் 2014 முதல் 17 காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர் பட்டதாரிகளுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2010 ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களை மட்டுமே பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு 2011 ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. அதன்படி கடந்த 2012 ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில்
ஆசிரியர் நியமனத்திற்கு ஏற்கனவே பின்பற்றி வந்த நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மீண்டும் நியமன தேர்வில் பங்கேற்று அதில் மெரிட் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என கடந்த 2018 ஆண்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணையின் அடிப்படையில் கடந்த 2023 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில் 2014 முதல் 17 வரை காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் பரிபார்ப்பு மூலம் பணி முடிவடைந்து பணி நியமனம் கிடைக்காமல் காத்திருக்கும் 410 ஆசிரியர் பட்டதாரிகள் புதிய அரசாணைப்படி நியமன தேர்வை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்குகள் மீதான விசாரணை பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்த ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என் கமிதா ராமேஸ்வர், அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சிலம்பண்ணனும் ஆஜராகி வாதிட்டனர். இதையடுத்து நீதிபதிகள் 2018 ஆண்டுக்கு முன்பாக பின்பற்றப்பட்ட ஆசிரியர் நியமன நடைமுறையின்படி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மனுதாரர்கள் 410 பேருக்கும் தகுதி மற்றும் இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் விரைந்து பணி வழங்க வேண்டும் என ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கும் தமிழக அரசிற்கும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு 2018 ஆண்டு முடிவை அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் அமல்படுத்தியிருக்க வேண்டுமே அன்றி அதற்கு முந்தைய காலகட்டத்தில் அமல்படுத்தி ஏற்கனவே பின்பற்ற நடைமுறையை கைவிட முடியாது எனவும் அறிவுறுத்தி உள்ளனர் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் கட்டிங். ஸோ இதுல நமக்கு என்ன முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், வாசிச்சுட்டோம், ஃபுல்லாவே புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி 2018 தான் நீங்க போட்டிருக்கீங்க, 17 வரைக்கும் உள்ளவங்களுக்கு இந்த நடைமுறையை அமல்படுத்த முடியாது அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜ் தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இதுல 2-3 கருத்துக்கள் விடை கிடைக்காம இருக்கு. மித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல, என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப அந்த 410 டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்டா இல்ல இந்த சிவி போயிட்டு எல்லாருக்குமே அப்பாயின்மெண்டா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அங்க 410 ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இவங்களும் கேஸ் போட்டதும் 2017 போட்டிருக்காங்க, 18க்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. ஸோ அதை பின்பற்றி ஒரு தீர்ப்போட ரெஃபரன்ஸ் நம்ம ஏற்கனவே நம்மளோட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். ரெஃபரன்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் எதெல்லாம் ரெஃபர் பண்ணி காட்டுறாங்க, எதெல்லாம் கொட்டேட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு நம்மளோட தீர்ப்பு. அப்ப இந்த தீர்ப்பின் அடிப்படையில திரும்ப வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இருந்தால் தமிழக அரசு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசு இதற்கான முடிவு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அப்படின்னா என்னன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்ல மேல்முறையீடு இல்ல செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி போறாங்களா? அவ மேல்முறையீடு போவாங்களா? நீங்க டீச்சர்ஸ்க்கு அகேன்ஸ்டா பேசுறீங்க, அப்படி கிடையாது. ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு இன்னும் தெரியல. அப்படி எடுத்து ஒரு டீட்டெயிலான அனலைசிஸ் கொடுக்கும்போது, ஒரு அறிக்கை கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்ப இந்த 410 டீச்சர்ஸ் மட்டுமா இல்ல இதுக்கு மேல டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது இருக்காங்க. ஆனா இதே கிரிட்டேரியால இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவங்க இந்த 410க்கு உள்ள ஏதோ ஒரு மார்க்கா இருக்கலாம், இல்ல வெயிட்டேஜா இருக்கலாம், இதுல இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்ப 2013 to 17 பாஸ் பண்ண எல்லாருக்கும் நீ வேலை கொடுங்க அப்படின்னு சொல்ல கிடையாது, அப்படின்னு சொல்லல. அப்படிங்கிறதுனால நம்ம இதை அப்படி எடுத்துக்கோ. ஸோ இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமானது. இப்ப நியமனம் தேர்வு நடந்து அந்த நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான பணி இறுதி தேர்வு பட்டியல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளிவந்துட்டு இருக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும். அப்ப அந்த 3192 பேர்ல இவங்க ஓவர்லாப் ஆவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அவங்களுக்கான தனி நியமனமா தான் அவங்க கொடுத்தாகணும். ஏன்னா இது ரெண்டும் வேற வேற கிரிட்டேரியா, இது ரெண்டுக்குமான கிரிட்டேரியா அப்படிங்கிறது வேற வேற. அதனால மாற்றி போட முடியாது. அதே மாதிரி வேகன்சி 2ஆ ஸ்பிளிட் பண்ணியோ போட முடியாது. அப்ப இவங்களுக்கு தனியா நியமனம் அப்படிங்கிறது அறிவிக்கையின்படி, நோட்டிபிகேஷன் படி 3192 டீச்சர்ஸ் நியமனம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஃபேக்ட். அதே நேரத்தில் இந்த 400 பேருக்கு பணி கொடுக்க சொல்லி அரசாங்கமுக்கு, அதாவது தமிழக அரசுக்கு டைரக்ட் பண்ணியிருக்கிற கோர்ட்டோட ஆர்டரையும் அவங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெண்டுக்குமான ஃபேக்ட் செக் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா 2 பேருக்குமே பாதிப்பு இல்லாத ஒரு முடிவை தான் அரசாங்கம் எடுத்தாகணும்.
ஸோ கவர்மெண்ட் அப்படிக்கான ஒரு டிசிஷனை தான் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படிங்கும்போது, நம்ம இந்த எக்ஸாம் எழுதி, அதாவது தகுதி தேர்வு, அதற்கு அடுத்து நியமன தேர்வு ரெண்டிலையும் தேர்ச்சி பெற்று அரசு சொன்ன தற்போதைய ஜிஓ, இப்போ பழைய ஜிஓ, ஸோ பழைய ஜிஓ அதுக்கே வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, அதாவது 2017 அந்த பீரியட்ல உள்ளதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, 2018 இனிமேல் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற நியமன தேர்வை அதுலேருந்து செலக்ட் ஆன டீச்சர்ஸை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால சிவி கேண்டிடேட்ஸ்க்கும் பாதிப்பு இல்லாமல், அந்த 400 டீச்சர்ஸ்க்கும் பாதிப்பு இல்லாமல், இல்லை இன்னும் அதிகமான டீச்சர்ஸ் இருந்தால் அதற்கான ஒரு ஸ்பெக்குலேஷனையும் பார்த்து தான் இதற்கான முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட கருத்து. ஸோ சிவி கேண்டிடேட்ஸ் வந்து பயப்பட அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அந்த 400 டெட் டீச்சர்ஸும் பயப்படுறதுக்கான அவசியம் இல்லை. அவங்களுக்கும் பணி வாய்ப்பு உறுதி ஆயிடுச்சு. அப்போ இவங்களோட பணி வாய்ப்பை வச்சு மீதி இருக்கவங்க வந்து பணி வாய்ப்பை வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது, அந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்கு. ஸோ அது வந்து கரெக்டான முறையில் தமிழக அரசு தான் முடிவு சொல்லணும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபேக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸும் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்காட்டியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.